வேர்ட்ஸை நம்ம வாலண்டியர்ஸ் கூட ஷேர் பண்ண நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். இல்லை இது என்னென்ன ஒரு 15 பேர் இருக்கோமா, எவ்வளோ பேர் 20 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். 20 பேருக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்குற சொல்றதுக்கெல்லாம் இல்லை. அரண் வந்து நான் முதல்ல என் கூட ஒரு பயணம் போனோம். நாங்கள் பொன்னேரியில் வந்துட்டு ஒரு பயணம் போயிட்டு ஒரு டூர் சென்டர் பார்த்தோம். நான் பாலா எல்லாம் டீமாக போனோம். இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. அதாவது ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை வந்தாங்க. சூர்யா பாலாலாம் இன்னைக்கு அந்த அசுர வளர்ச்சியை பார்க்க முடியுது. திரும்ப இன்னைக்கு ஃபுல்லாக வாலண்டியர்ஸ் அதிகமாக பேசுனது வந்துட்டு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. சாய் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வாலண்டியர்ஸ் நம்ம சொல்ற எல்லாருமே வந்துட்டு நாளைக்கு தலைவராக வரணுன்றது கூட பேசுறது தான். ஏன்னா நான் வந்து பாலாவை ஒரு வாலண்டியராக பார்த்துருக்கேன். நான் வந்து பாலாவை வாலண்டியராக பார்த்துருக்கேன். இன்னைக்கு பாலான்னு ஒரே ஒரு பையன், ஒரே ஒரு வாலண்டியர் ஒரு அமைப்பு ஆரம்பிக்க முடியுதுன்னா, அப்போ இத்தனை 200 வாலண்டியர் நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னா இப்போ 200 அமைப்பு வந்துரும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அப்படி முயற்சிடுங்க. அதனால இந்த ஒரு அமைப்போட சுருங்கி நிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க எல்லாம் வெளியில போங்க. தெருக்கு இன்னைக்கு அமைப்பு தேவைப்படுது. அவ்வளோ பிரச்சனை இருக்கு நாட்டில். 1000 பிரச்சனை கட்டு கிடையாது, 1 கோடி பிரச்சனை இருக்கீங்க. அப்போ வந்துட்டு இந்த 200 பேர்லாம் பத்தாது. இன்னும் நிறைய தன்னார்வலர்களை கண்டுபிடிங்க. நிறைய தன்னார்வலர்கள் தைரியமா புதிய அமைப்புகள் தொடங்குங்க. உங்களோட மனசு எந்த அமைப்பு எந்த விஷயத்தை நோக்கி போகுதோ அதுக்கு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது. இப்போ இங்க வந்து பேசும்போது ஷாலினி பேசும்போது வந்து ரொம்ப உணர்ச்சிவசமா நார்த் சென்னை பத்தி பேசினாங்க, பெண்கள் பத்தி பேசினாங்க. அப்போ தன் மனசு எங்க இருக்கோ அங்கதான் நம்ம போனோம். அப்ப இங்க இருக்கிற தன்னார்வலர்கள் வந்துட்டு உங்க மனசு எங்க இருக்கோ அதுக்கு போங்க. நம்ம அரண்ல இருக்கோம், அரண்லயே வளரணும் அப்படி அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படித்தான் நான் பாலாவே பாக்குறேன். அப்போ இன்னைக்கு பாலா வந்துட்டு இல்லை நான் ஒரு அமைப்புல இருக்கேன் அங்கேயே தான் இருக்கணும்னு நினைச்சதுனால நீ அரணே கிடைச்சிருக்காது. எங்களுக்கு சமூகத்துக்கு ஒரு அரண் கிடைக்காமலே போயிட்டு இருக்கோம். அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு தம்பியும் ஒவ்வொரு தங்கச்சிக்கும் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். உங்க மனசு எந்த விஷயத்தை நோக்கி உங்க மனசு போகுதோ அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அது ஆழமா போங்க. அது நிச்சயமா இந்த மாதிரி பல அரண் உருவாகிறதுக்கு அரண் ஒரு விதையா இருக்கிறத நான் பாக்குறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.